ஹாய், ஐ ஆம் சோஸ்டிக் ஃப்ரம் SRT ஸ்டடி சர்க்கிள் குரூப். போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது தமிழில். நீங்கள் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 தேர்வுகளுக்கான கட்டாய தமிழ் பொது தமிழ் அதான் பார்த்துட்டு இருக்கிறோம். இலக்கணத்தில் தொகை நிலை தொடர்கள் அதான் பார்க்க போகிறோம். இப்போ சொற்கள் இரண்டு முதலாக தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சொற்கள் இரண்டு முதலாக தொடர்ந்து வந்தால் அதுக்கு பேர் தொடர் அப்படின்னு சொல்லுவோம். கார்குழலி பாடம் படித்தால். ஸோ கார்குழலி பாடம் படித்தால் இந்த தொடரில் பார்த்தீங்கன்னாக்கா 3 சொற்கள் இருக்குது. கார்குழலி பாடம் படித்தால் 3 இருக்குது. ஸோ 3 சொற்களும் தொடர்ந்து வந்து பொருளை தருது. சொற்கள் தொடராகும் போது இரு சொற்களுக்கிடையே வேற்றுமை வினை ஓமை முதலியவற்றுள் ஏதேனும் ஒன்று மறைந்து வரும். சொற்கள் வந்து தொடராக வரும்போது பார்த்தீங்கன்னா இரு சொற்களுக்கிடையே வேற்றுமை வினை ஓமை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற்றுமை வினை ஓமை இது 3ல் ஏதாவது ஒன்று மறைஞ்சு வரும். இவ்வாறு அதாவது இந்த உறுப்புகள் மறைஞ்சு வரும் தொடர்களை தொகை நிலை தொடர்கள் அப்படின்னு சொல்கிறோம். வேற்றுமை வினை உவமை இதில் ஏதாவது ஒன்று மறைஞ்சு வரும். இந்த மாதிரி உறுப்புகள் மறைஞ்சு வந்த அந்த தொடருக்கு தொகைநிலை தொடர்கள் அப்படின்னு சொல்கிறோம். கயல்விழி இச்சொல்லில் கயல் விழி என 2 சொற்கள் உள்ளன. கயல்விழி அப்படின்னு ஒரே சொல் மாதிரி தெரியும். ஆனால் கயல்விழி 2 சொற்கள். இந்த 2 சொற்களுக்கும் இடையே பார்த்தீங்கன்னாக்க ஓம உருவு மறைஞ்சு வந்துள்ளது. எப்படி அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னாக்க 2 சொல் இருக்குது. ஸோ கயல் போன்ற விழி போன்ற அப்படின்ற ஓம உருவு இந்த இடத்துல மறைஞ்சு வந்திருக்குது. ஸோ இதனை வந்து பார்த்தீங்கன்னாக்க ஓமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். தொகைநிலை தொடர் அறுவகைப்படும். தொகைநிலை தொடர் வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்பாங்க. அறுவகைப்படும். அது என்னன்னு பார்க்கலாம். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, ஓமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை அப்படின்னு தொகைநிலை தொடர் அறுவகைப்படும். ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். கண்ணனை ராமன் பார்த்தான். இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா ஐ என்னும் உருபு யார் யாரை பார்த்தான் என பெயரை வேறுபடுத்தி காட்டுவதனால் வேற்றுமை என்கிறோம். ஸோ கண்ணனை ராமன் பார்த்தான். யார் பார்த்தான்? ராமன் பார்த்தான். ஸோ யார் யாரை பார்த்தான் அப்படின்றத வேறுபடுத்தி காமிக்கிறது வேற்றுமை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பெயரின் பொருளை வேறுபடுத்தி காட்டும் உருவுக்கு வேற்றுமை உருவு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பெயரின் பொருளை வேறுபடுத்தி கண்ணன் ராமன் பார்த்தான் அப்படின்னா யார் யாரை பார்த்தான்னு தெரியாது இல்லையா. கண்ணனை அப்படின்னு சொல்லும்போது தான் யார் யாரை பார்த்தான்றது நமக்கு தெரியுது. அதனால் இதுக்கு பேர் வந்து வேற்றுமை உருவு அப்படின்னு சொல்கிறோம். வேற்றுமைகள் எண் வகைப்படும். வேற்றுமைகள் வந்து எண் வகைப்படும். ஸோ முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு இல்லை. முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு இல்லை. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு இல்லை. மற்ற வேற்றுமைகளுக்கு உறுப்புகள் உண்டு. அது அப்படியே லைனாக பாருங்கள். ஐ ஆள் கு இன் அது கண். இது அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஐ ஆள் கு இன் அது கண். ஐ வந்து 2, ஆள் 3, கு 4, இன் 5, அது 6, கண் 7. ஸோ 1க்கும் 8க்கும் வேற்றுமை உறுப்பு இல்லை. 2ஆம் வேற்றுமை உறுப்பு முதல் 7ஆம் வேற்றுமை உறுப்பு வரை உள்ளவற்றுள் ஏதேனும் ஒன்று வேற்றுமை உறுப்பாய் வரும். இரு சொற்களுக்கிடையே வேற்றுமை உறுப்பு மறைந்து வருவதனை வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 2 சொற்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்தால் அது வந்து தொகை. ஸோ மறைஞ்சு இருக்கிறது தொகை. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. தொகைன்னா என்னென்னா மறைஞ்சு இருக்கிறது. பால் பருகினான் நமக்கு தெரியும். பாலை பருகினான் வரணும். ஆனால் இங்கே வந்து ஐ வந்து மறைஞ்சு இருக்குது. அதனால் இது வந்து 2ஆம் வேற்றுமை தொகை. பாலை பருகினான். இங்கு ஐ என்னும் உருவு மறைஞ்சு வந்திருக்குது. அதனால் இது 2ஆம் வேற்றுமை தொகை. முன்னே நாம் பார்த்துட்டோம். ஐ ஆள்கு இன்னது கண். ஐ அப்படின்றது 2ஆம் வேற்றுமை தொகை. ஐ அப்படின்றது 2ஆம் வேற்றுமை உருவு. அடுத்தது பாருங்கள். தலை வணங்கினான் 3ஆம் வேற்றுமை தொகை. தலையால் வணங்கினான். தலையால் அவனுடைய தலையால் வணங்கினான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஆள் அப்படின்றது இங்கே 3ஆம் வேற்றுமை தொகை மறைஞ்சு வந்திருக்குது. வேலன் மகன். வேலனுக்கு மகன் இவன் இல்லைங்களா. வேலன் கு மறைஞ்சு வந்திருக்குது இங்கே. அதனால் வேலனுக்கு மகன் 4ஆம் வேற்றுமை தொகை. ஊர் நீங்கினான். ஊரின் நீங்கினான் அப்படின்னு இது வரணும். இன்னு வருது. அதனால் இது 5ஆம் வேற்றுமை தொகை. இன்னும் மறைஞ்சு வந்திருக்குது. ஊரின் நீங்கினான் 5ஆம் வேற்றுமை தொகை. செங்குட்டுவன் சட்டை. இது செங்குட்டுவனது சட்டை இல்லைங்களா. அது அப்படின்றது இந்த இடத்துல மறைஞ்சு வந்திருக்குது. அதனால் இது 6ஆம் வேற்றுமை தொகை. குகை புலி. குகை கண் புலி அப்படின்னு அதை பிரிக்கிறோம். குகை கண் புலி. அதனால் இது வந்து 7ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வினைத்தொகை. உன் களம். இந்த தொடரை படித்து பார்த்தீங்கன்னாக்க உண்ட களம், உண்கின்ற களம், உண்ணும் களம் 3 காலத்துக்கும் ஏற்ப பொருள் கொள்ளலாம். அதனால் இது வந்து வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறோம். 3 காலத்துக்கும் பொருள் வந்தால் அது வினைத்தொகை. ஆடுகொடி, பாய்ப்புலி, அலைகடல் இது எல்லாமே பார்த்திங்கன்னா வினைத்தொகை பயின்று வந்த தொடர்கள் தான். ஆடுகொடி ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி அந்த மாதிரி சொல்லுவாங்க. பாய்ப்புலி பாயும் புலி, பாய்கின்ற புலி அந்த மாதிரி 3 காலத்துக்கும் வந்தால் அது பேர் வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறோம். காலங்காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம் வினைத்தொகை எனப்படும். இது பாருங்கள். காலங்காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைஞ்சு வந்தால் அது வந்து பெயரச்சம் வினைத்தொகை எனப்படும். மறைஞ்சு வரக்கூடிய அந்த பெயரச்சம் வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. 3 காலத்துக்கும் வரும். அது பார்த்தாவே கண்டுபிடிச்சலாம் வினைத்தொகை இது அப்படின்றது.
அடுத்தது பண்புத்தொகை, வெண்ணிலவு, சதுரக்கல், இன்சுவை இச்சொடர்களை. ஸோ இந்த தொடரெலாம் பார்த்திங்கன்னா வெண்மை, வெண்ணிலவுனா வெண்மை, சதுரக்கல் சதுரம், இன்சுவை இனிமையான சுவை, இது எல்லாமே பார்த்திங்கன்னா பண்பு. ஸோ நிலவு, கல், சுவை ஆகிய பெயர்ச்சலோடு சேர்ந்து வரக்கூடிய பண்பு. அதனால் இது வந்து வெண்ணிலவு அப்படின்னா வெண்மையாகிய நிலவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஆகிய, ஆன அப்படின்ற அந்த பண்பு உறுப்புகளும் மை விகுதியும் தொக்கி அதாவது மறைஞ்சி வந்தால் அதுக்கு பேர் பண்புத்தொகை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வெண்மை கூட்டல் நிலவு வெண்ணிலவு அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. வெண்மை கூட்டல் நிலவு வெண்ணிலவு அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. அது பண்புத்தொகை. அடுத்தது இரு பெயரொட்டு பண்புத்தொகை. மல்லிகைப்பூ என்னும் சொல்லை பார்ப்போம். மல்லிகை அப்படின்றது சிறப்பு பெயர். மல்லிகை அப்படின்றது ஒரு பூவினுடைய சிறப்பு பெயர். பூ அப்படின்றது பொதுவான பெயர். எல்லாத்துக்கும் மல்லிகைப்பூ, சாமந்தி பூ அப்படி சொல்கிறாங்களா, அது ஒரு பொதுவான பெயர். ஸோ இரண்டுக்கும் இடையில் ஆகிய என்னும் பண்பு உறுப்பு மறைஞ்சி வந்திருக்குது. அதனால் இது வந்து இரு பெயரொட்டு பண்புத்தொகை. ஸோ மல்லிகை பூ, சாமந்தி பூ, அந்த மாதிரி இரு பெயரொட்டு பண்புத்தொகை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அடுத்தது உம்மைத்தொகை. கபில பரணர், உற்றார், உறவினர் இத்தொடர்களை கபிலரும் பரணரும் உற்றாரும் உறவினரும் அப்படின்னு சொல்லி வரணும் வெறிச்சியம் இல்லைங்களா. இடையிலும் இறுதியிலும் அப்படின்ற இடைச்சொல் மறைஞ்சி வந்து பொருள் தந்தால் அதுக்கு பேர் உம்மைத்தொகை. ஸோ அப்படின்றது இல்லாமல் இருந்தால் அதுக்கு பேர் உம்மைத்தொகை. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்றது மறைஞ்சி வந்திருக்கணும். அப்படி இருந்தால் அது உம்மைத்தொகை. அதாவது இல்லாமல் இருந்தால் அது உம்மைத்தொகை. கபிலரும் பரணரும், இங்கே தெரியல இல்லைங்களா, இல்லை, கபில பரணர் தான் இருக்குது. உற்றார் உறவினர், உற்றாரும் உறவினரும் அப்படின்னு இருக்கணும். ஆனால் இல்லை, இல்லைன்னா அது உம்மைத்தொகை. தொகைன்னா மறைஞ்சிருக்குதுன்னு நம்மையே சொல்லிட்டோம் இல்லைங்களா. மறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனால் இது வந்து உம்மைத்தொகை. அடுத்தது அன்மொழித்தொகை. கயல்விழி வந்தால். இந்த தொடரில் முதலில் உள்ள கயல்விழி அப்படின்றது கயல் போன்ற விழி அப்படின்ற பொருளை தரும் ஓமைத்தொகை. முன்னே நம்ம பார்த்தோம் ஓமைத்தொகை. கயல்விழி அப்படின்றது ஒரு ஓமைத்தொகை. வந்தால் அப்படின்ற வினை சொல்ல தழுவி நின்றதுனால கயல் போன்ற விழியை உடைய பெண் வந்தாள் அப்படின்னு சொல்லி தருது இல்லைங்களா. அதுக்கு பேர் அன்மொழித்தொகை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். கயல் போன்ற விழியை உடைய பெண் வந்தால் அதுக்கு அன்மொழித்தொகை அப்படின்னு சொல்லி பேர். ஸோ உடைய பெண் இதெல்லாம் அந்த தொடரில் இல்லை. கயல்விழி வந்தால் அங்கே பெண் அப்படின்ற வார்த்தையெல்லாம் இல்லை இல்லைங்களா. இவ்வாறு ஓமைத்தொகையை அடுத்து அல்லாத மொழி தொக்கி வருவதனால் இதில் வந்து ஓமைத்தொகை, புறத்து பிறந்த அன்மொழித்தொகை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி வேற்றுமை, வினை, பண்பு, உண்மை ஆகிய தொகைநிலை தொடர்களுக்கு புறத்தே அல்லாத சில மொழிகள் தொக்கி நின்ற பொருள் தருவது அன்மொழித்தொகை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இவெல்லாம் நம்ம தொகைநிலை தொடர் பார்த்தோம். இப்போ தொகாநிலை தொடர்கள் பார்க்கலாம். இளமுருகன் படிக்கிறான். இந்த தொடரில் பார்த்திங்கன்னா இளமுருகன் அப்படின்ற எழுவாயும் படிக்கிறான் அப்படின்ற பயனிலையும் தொடர்ந்து நின்று பொருளை தருது. இவ்வாறு ஒரு தொடரில் இரு சொற்கள் அமைஞ்சு இரண்டுக்கும் இடையில் சொல்லோ உருவம் மறையாது பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் எனப்படும். ஸோ தொகைனா மறைஞ்சிருக்கிறது நம்ம பார்த்துட்டோம் முன்னையே. மறையாமல் இருக்கிறது தொகாநிலை தொடர். கபிலன் வந்தான். இந்த தொடரில் பார்த்தீங்கன்னாக்க கபிலன் அப்படின்ற எழுவாயை தொடர்ந்து வந்தான்ற பயனிலை வர்றதுனால இது வந்து எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கதிரவா வா, இது வந்து விழித்தொடர். வா விழிக்கிறோம், அதனால் அது வந்து விழித்தொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கண்டேன் சேதியை, வினைமுற்று முதலில் வந்து பெயரை தொடர்கிறது. இதனால் இது வந்து வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சீதையை கண்டேன் வரணும், ஆனால் கண்டேன்றது முதல்ல வந்துடுது. அதனால் கண்டேன் வினை முடிஞ்சு போச்சு, வினைமுற்று. அப்புறம் சீதைன்ற பெயர் தொடருது. அதனால் இது பேர் வந்து வினைமுற்று தொடர். வினையை முடிஞ்சு வினைமுற்று பெற்று அப்புறம் ஒரு தொடருது, அதுக்கு பேர் வினைமுற்று தொடர். விழுந்த மரம், விழுந்த என்னும் எச்ச வினை மரம் என்னும் பெயர் சொல்லோடு முடிவதனால் இது பெயரச்ச தொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். விழுந்த மரம் பெயரச்சம். விழுந்த அப்படின்றது எச்சமாக நிற்குது, அது கூட எதனால் சேர்ந்தால் தான் அது வந்து முழுமை பெறும். அதனால் விழுந்த, எது விழுந்துச்சு, விழுந்த மரம், அது வந்து மரம்ன்றது ஒரு பெயர் சொல். அதனால் விழுந்த மரம் இது வந்து பெயரச்ச தொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வந்து போனான், வந்து என்னும் எச்ச வினை போனான் என்னும் வினை முற்றை கொண்டு முடிந்துள்ளது. இதனால் வந்து இது வந்து வினையச்ச தொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வந்து அப்படி தொக்கி நிற்குது. வந்து என்ன பண்ணான்னு தெரியல, இன்னும் எதுவும் முடியல. அதனால் வந்து போனான் முடிஞ்சு போச்சு, வினை முடிஞ்சு போச்சு. அதனால் வந்து தொக்கி நிற்குது, போனான் முடிஞ்சு போச்சு. அதனால் இது வந்து வினை எச்ச தொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எச்சி நிற்குது, வந்து அப்படின்றது எச்சி நிற்குது, போனான்றது முடிஞ்சு போச்சு, அது ஒரு வினை தொடர். ஸோ வினை எச்ச தொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வந்து போனான் வினை எச்ச தொடர். வீட்டை கட்டினான், ஐ அப்படின்ற வேற்றுமை உருவு வெளிப்படையாக வருது. அதனால் வந்து இது வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வீட்டை கட்டினான், ஐ வந்து வேற்றுமை உறுப்பு, அது வெளிப்படையாக வந்திருக்குது. அதனால் இது வந்து வேற்றுமை தொகாநிலை தொடர். தொகைனா மறைஞ்சிருக்கும், தொகாநிலைனா மறையாமல் இருக்கும். இங்கே வீட்டை ஐன்றது மறையாமல் இருக்குது, அதனால் இது வந்து தொகாநிலை தொடர். மற்றொன்று, மற்று கூட்டல் ஒன்று, மற்று என்னும் இடைச்சொல்லை அடுத்து ஒன்று என்னும் சொல் தொடர்ந்து வந்ததனால் இது இடைச்சொற்றொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மற்று அப்படின்ற இடைச்சொல்லை
அடுத்து ஒன்று அப்படின்ற அந்த சொல் தொடர்ந்து வந்ததுனால இது வந்து மற்றொன்று அப்படின்னு மாறுது. அந்த மாதிரி மற்றொன்றது இந்த இடத்துல இடைச்சொல், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றொன்றது இடைச்சொல், அதோடு சேர்ந்து ஒரு சொல் தொடர்ந்து வந்தால் இதுக்கு பேர் இடைச்சொல் தொடர். இடைச்சொல்லோடு ஒரு தொடர் சேர்ந்து வந்தால் அதுக்கு வந்து இடைச்சொல் தொடர். முனிவர் இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா மா அப்படின்றது உரிச்சொல், இதனை தொடர்ந்து முனிவர் என்னும் சொல் வந்துள்ளதால் இது உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்கிறோம். முனிவர் அப்படின்னா மான்னா பெரிய, சால உரு தவ நனி கூர் களி மா இதெல்லாம் வந்தால் உரிச்சொல் தொடர். நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். சால உரு தவ நனி கூர் களி மா. ஒரு சொல்லை உயர்த்தி சொல்கிறதுக்கான இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சொல்லை உயர்த்தி சொல்லும். சால உரு தவ நனி கூர் களி மா இதெல்லாமே ஒரு சொல்லை உயர்த்தி சொல்லும். அடுத்தது வாழ்க வாழ்க வாழ்க. ஒரே சொல் இங்கே பலமுறை அடிக்க வந்துள்ளதா இது வந்து அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தொகாநிலை தொடர்களை பட்டியலிடுக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தொகாநிலை தொடர் பார்த்தீங்கன்னா எழுவாய் தொடர், வெளித்தொடர், வினை முற்றுத்தொடர், பெயரச்ச தொடர், வினை எச்ச தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர், இடைச்சொற்றொடர், ஊரிச்சொற்றொடர், அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லி தொகாநிலை தொடர்கள் நம்ம சொல்லலாம். இரட்டை கிளவி அடுக்கு தொடர் ரெண்டு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். ஆண்டாலும் மங்கையும் பாதையில் நடந்து செல்கிறார்கள். திடீரென பாம்பை பார்த்து விடுகிறார்கள். ஸோ அவங்க எப்படி அலறுவாங்க? பாம்பு பாம்பு அப்படின்னு சொல்லி அலறுவாங்க. ஸோ அங்கே போய் பார்க்குறாங்க, பாம்பு இல்லை, வெறும் கயிறு தான். கயிற்றை பார்த்துட்டு பாம்பு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. அங்கே இருந்தவங்க மற்றவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கலகலன்னு சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிறாங்க? பாம்பை கயிறை பார்த்துட்டு பாம்பு பாம்பு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்க, அதனால் கலகலகலன்னு சிரித்தாங்க. ஸோ பாம்பு பாம்பு கலகல இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாம்பு பாம்பு கலகல இது பார்த்திங்கன்னா முதல் தொடர். பாம்பு பாம்புன்றது அடுக்கு தொடர். இரண்டாம் தொடர் கலகல அப்படின்றது இரட்டை கிளவி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ பாம்பு பாம்புன்றது அடுக்கு தொடர். இதனை பிரித்தா பொருள் தரும். பாம்பு பொருள் தருது. 2 3 4 முறை கூட அடிக்கி வரும். பாம்பு 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 பாம்புன்னு கத்திட்டே இருப்போம். ஸோ அதுக்கு பேர் அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கலகல அப்படின்றது இரட்டை கிளவி. இது இரட்டை சொல்லாகவே வரும். கலகல அப்படின்னு சொல்லி இரட்டை சொல்லாகவே வரும். பிரித்தா பொருள் தராது. கல அப்படின்னா பொருளே கிடையாது அதுக்கு. ஸோ அடுக்கு தொடர் விரைவு, வெகுளி, உவகை, அச்சம், அவலம் ஆகிய பொருள் காரணமாக வரும். இரட்டை கிளவி பார்த்திங்கன்னா அடைமொழியாக குறிப்பு பொருள் மட்டும் வரும். ஸோ அடுக்கு தொடர் எப்போ வரும்னு பார்த்துக்கோங்க. விரைவு, வெகுளி, உவகை, அச்சம், அவலம் இந்த இடத்துலலாம் அடுக்கு தொடர் வரும். ஸோ உரிய எழுத்து வழக்கு சொற்களை அறிவோம். நம்ம பேச்சு வாக்கில் நம்ம ஒரு வார்த்தையை பேசுவோம், ஆனால் அது எழுதும்போது வேறு மாதிரி எழுதுவோம். எழுதும்போது இந்த மாதிரி எழுதினா தான் அது சரியானது. பேச்சு வழக்கில் பார்த்திங்கன்னா கோர்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது அப்படி எழுதக்கூடாது. கோர்ட்டு அப்படின்றது தான் சரியானது. எழுதும்போது கோர்ட்டு அது சரியானது. சுவற்றில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சுவற்றில் தவறு. சுவரில் அப்படின்றது தான் சரி. சுவரில் இந்த ரீ வரணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்கள். இந்த 2 கோக்கி ரீ வரக்கூடாது. இந்த ரீ வரணும். சுவரில் இதுதான் சரியானது. நாட்கள் அது தவறு. நாள்கள் எண்ணிக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நாள்கள் தான் சொல்லணும். நாட்களை எண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு அது பேசும்போது சொல்லுவோம். ஆனால் அது நாட்கள் அப்படின்னு எழுதக்கூடாது. நாள்கள் அப்படின்னு தான் எழுதணும். மனதில் அது தவறு. மனத்தில் அப்படின்னு தான் வரணும். இத்து வரணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுத்து வழக்கில் இத்து வரணும். மனத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க. பதட்டமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது எழுதும்போது பதற்றமாக இருக்கிறோம் அப்படின்னு தான் எழுதணும். பதற்றம் அதான் சரியானது. பதற்றம். செலவுலாம் ஒன்று கிடையாது. பேச்சு வழக்கில் நம்ம செலவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது தவறு. செலவு அப்படின்றது தான் சரி. அருகாமையில் தான் வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது பேச்சு வாக்கில் நம்ம சொல்லுவோம். இருந்தால் கூட நம்ம எழுதும்போது அப்படி எழுதக்கூடாது. அருகாமையில் அப்படின்னு எழுதக்கூடாது. அருகாமையில் அது ஏதோ 2 இதாக வருது. அருகாமை அது தவறு. அருகில் இருக்கிறான் அப்படின்றது தான் சரி. அப்படி தான் எழுதணும். அருகில் அப்படின்றது தான் சரி. நிறைய பேர் எழுதக்கூடிய இன்னொரு பிழை பாருங்கள். ஓர் மாவட்டம் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அது தவறு. ஒரு மாவட்டம்ன்றது தான் சரி. ஓர் மாவட்டம் தவறு. ஒரு மாவட்டம் அப்படின்றது தான் சரி. ஒரு அமைச்சர் அது தவறு. ஓர் அமைச்சர் தான் சரி. ஸோ உயிரெழுத்து இருந்தால் அவ் வரையும் அந்த உயிரெழுத்தில் ஒரு சொல் ஆரம்பித்தா அதுக்கு முன்னாடி ஓர் அப்படின்றது வரணும். அது பார்த்துக்கோங்க. மற்ற எழுத்துக்களெல்லாம் ஒரு அப்படின்றது வரணும். ஸோ அமைச்சர் ஆவில் ஆரம்பிக்குது. அது ஓர். மாவட்டம் உயிரெழுத்தில் ஆரம்பிக்கலாமே. ஒரு மாவட்டம் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிரெழுத்தில் ஆரம்பித்தா அது ஓர். உயிரெழுத்தில் இல்லாமல் இருந்தால் அது ஒரு. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அவரது மகனோடு. அவரது அப்படின்னு சொல்ல. அவர் அது பாருங்கள், அது ஏதோ தப்பாக இருக்குது இல்லையா? அவருடைய மகனோடு அதுதான் சரி. அவர் அது அப்படின்றது தவறு. அவரது அவர் அது தவறு. அவர் உடைய அதுதான் சரி. அவருடைய மகனோடு அதுதான் சரி. மேற்கொண்டார் அது தவறு. இக்கு வரவே கூடாது. மேற்கொண்டார் இக்கு வரக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்கொண்டார் அப்படின்றது தான் சரியானது.
அந்த சுற்றுலா அப்படின்றது தவறு. அந்த சுற்றுலா இதுதான் சரியானது. அந்த சுற்றுலா இச்சு வரணும். கண்டதை கூறவே தவறு. கண்டதை கூறவே சொல்லும்போதே நமக்கு தெரியும். கண்டதை கூறவே அதான் சரி. மேற்கொண்டார் அது தவறு. மேற்கொண்டார் அதான் சரி. இக்கு வரக்கூடாது. அந்த சுற்றுலா தவறு. அந்த சுற்றுலா அதான் சரி. கண்டதை கூறவே தவறு. கண்டதை கூறவே அதான் சரி. அவர்தான் அது தப்பு. அவர்தாம் இம்மு வரணும். அவர்தான் 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 அப்படின்னு சொல்லுவோம். அது தவறு. அவர்தாம் அப்படின்றது தான் சரி. அவர்தாம் இம்மு வரணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு விடுங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். டிஎன்பிசி, டிஆர்பி, டெட்டு இதெல்லாம் எழுதுறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அரசியல் பிரிவு நம்ம லட்சியம் அடைஞ்சு திருவோம். நன்றி.